ஹalleluya. ஸோ ஓகே. இன்னைக்கும் நம்மள எத்தனை பேர் நிறைய பேர் நம்ம இப்படி சொல்லி கேட்டிருக்கோம். ஆண்டவர் என் கூட பேசினார், ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யுன்னு சொன்னாரு, இதை செய்யாதன்னு சொன்னாரு, இப்படி இருக்க சொன்னாரு, அப்படி இருக்கு, இப்படி நம்ம நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன் என்னால அந்த மாதிரி டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேச முடியல, ஏன் என்னால அவருடைய சத்தத்தை கேட்க முடியல, ஏன் ஏதோ ஒருத்தட்ட ஒரு டைரக்டா தெளிவா சொல்றாரு, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றாரு, ஏன் லைஃப்ல ஏன் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்கள் அனுபவிக்கிறது போல என்னால அனுபவிக்க முடியல, மற்றவர்கள் கேட்கறது போல என்னால கேட்க முடியலங்கிற ஒரு கேள்விகள் நமக்கு நிறைய டைம் வந்திருக்கும். ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு பேச போறேன். முதல்ல ரெண்டு விஷயங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு பயன்படுகிற ரெண்டு விஷயங்கள். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. இந்த இதுல நமக்கு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு பைபிள் ரீட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், சிலருக்கு ஜெபம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். சொல்லுவாங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கும், என்னால ஏன் ஜெபம் பண்ண முடியல, என்னால ஏன் பைபிளை வாசிக்க முடியல, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் பதில் என்ன? ஏன் என்னால சந்தோஷமா பைபிள் வாசிக்க முடியல, ஏன் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு தூக்கம் வருது, ஏன் என்னால ஜெபம் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரேயர் பண்ண முடியல, மற்றவங்களை மாதிரி என்னால அதிக நேரம் ஜெபம் பண்ண முடியல, அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு நம்ம நான் கத்தர் உங்களுக்கு நமக்கு ஆன்சர் தருவாரு. ஸோ இதெல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு விஷயங்கள். நான் உலக பிரகாரமா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்க உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, நிறைய துறைகள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கலாம், ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கலாம், ஒரு எந்தெந்த துறையில சக்சஸா இருக்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபுட்பால் மேட்ச்ங்கிறது ஒரு 90 நிமிஷம் நடக்கிற வேண்டிய ஒரு மேட்ச். 90 நிமிஷம். அந்த 90 நிமிஷம் அவங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கு என்னன்னா மில்லியன் கணக்கான சம்பளங்கள் கிடைக்கும். அவங்களுடைய மில்லியன் கணக்கான ஃபேன்ஸ் அவங்களுக்கு கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை, காசு, இதெல்லாம் ரொம்ப பெருசு. வெறும் 90 நிமிஷம் அவங்க விளையாடுறதுனால. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, 90 நிமிஷம் விளையாண்ட ஒரு மனுஷன் ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், இவ்வளவு பண்ணானா, அவனுடைய இது 90 நிமிஷம் கட்டம் கிடையாது. நமக்கு தெரியறது வெளியே 90 நிமிடங்கள். ஆனா அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான நிமிடங்கள், வருஷக்கணக்கான பயிற்சிகள், வருஷக்கணக்கான தோல்விகள் அதற்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ நான் ஏன் அதை நான் சொல்றேன்னா, நம்ம ஒருத்தங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் பைபிள் ரீட் பண்ணேன், இவ்வளவு அழகா ஆண்டவர் என்கிட்ட வெளிப்பட்டார், அதெல்லாம் சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், ஓகே அவங்ககிட்ட ஈஸியா நம்ம ஆண்டவர் பேசுறாரு போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அதற்கு பின்னாடி பல நாள் காத்திருப்பு இருக்குது, பல தியாகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசுறதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஆண்டவர் என்கிட்ட இதை வெளிப்படுத்துகிறார், நான் இன்னைக்கு பைபிள் வாசிச்சேன், ப்ரேயர் பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்கன்னா அதற்கு பின்னதாக பல வருட காத்திருப்பு, பல வருட தோல்விகள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அடங்கிதான் இன்னைக்கு கத்தர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வெளி தோற்றத்துல இன்னைக்கு நைட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், என்னால ஜெபம் பண்ணவே முடியல, நான் இன்னைக்கு பைபிளை திறந்தேன், எனக்கு என்ன ரீட் பண்ண முடியல அப்படின்னு. பைபிள் வாசிப்பு, ஜெபம் பண்ணும், ஆண்டவர் நம்மோட கூட பேசுறதுங்கிறது அது ஒரு ரிலேஷன்ஷிப்ங்க. அது டக்குன்னு எடுத்த உடனே சரி நான் பைபிள் திறந்த உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசணும், நான் முழங்கால் போட்ட ஆண்டவர் உடனே என்கிட்ட பேசணும் அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் பேசுவார், பேச மாட்டார்ன்னு நான் சொல்லலை. ஆனா இது ஒரு உறவு. உறவு என்பது ஒரு நாள்ல வருவது கிடையாது. ரட்சிப்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நீங்க ஒரு நாள்ல ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அது ஒரு நாள்லயே நீங்க ஆண்டவர் என்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும், ஆண்டவர் எல்லாத்தையும் என்கிட்ட பேசணும் நம்ம எதிர்பார்க்கிறது அது தவறு. ஏனென்றால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவங்களை பற்றி அவங்க நம்மகிட்ட எதுவும் ஷேர் பண்ண முடியாது, நம்மளும் அவங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நமக்கு மனசு வராது. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அதற்கு நிறைய அவரோடு கூட பயணிக்கணும், அவரோடு கூட நிறைய விஷயங்களை செய்யும் போதுதான் அவரை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்த உடனே ஐயோ என்னால ஜெபம் பண்ண முடியலையே, என்னால பைபிள் வாசிக்க முடியலையே, என்னால ஆண்டவர்கிட்ட பேச முடியலையே, மற்றவங்களை போல என்னால, நம்ம அதை உடனே என்ன ஆயிருது தெரியுமா, நம்ம உடனே டவுன் ஆயிட்டு வெளியே வந்துடுறோம். உடனே டவுன் ஆயிட்டு ஓகே அப்போ நம்மளால முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். இல்லைங்க, நம்ம அது ஒரு ஜேர்னி. எடுத்த உடனே ஆண்டவர் என்கிட்ட என்ன எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்தணும் நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் நம்ம அந்த ஜேர்னில போகும்போது வெளிப்படுத்துவார். இன்னொரு விஷயம், நம்ம வெறுமனே ஏன் சில டைம் ஜெபம் ஓட மாட்டேங்குது, ஏன் நம்மளால பைபிள் வாசிக்க முடியல, ஏன் நம்மளால பேச முடியலங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்னன்னு தெரியுமா?
நம்மளுடைய ஒரு நாள் ஒரு நாளை நீங்க எடுத்து யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க? இந்த ஒரு நாள்ல நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து விட்டு, நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு, நம்ம மன விருப்பத்தின்படி வாழ்ந்து விட்டு, பைபிள் எடுத்து ரீட் பண்றோம், ஆண்டவர்கிட்ட போய் பேச போறோம்னா, அது லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கும் இதெல்லாம் நான் சொன்னேன், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம செய்யற வாழ்க்கையில செய்யற எல்லா விஷயங்களையும் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டும். நான் என் இஷ்டப்படி வாழ்ந்தேன், என் இஷ்டப்படி பேசினேன், இஷ்டப்படி பார்த்தேன். பார்த்துட்டு நான் பைபிளை திறந்து எனக்கு பைபிளே வாசிக்க முடியலங்க. நான் ஜெபம் பண்ணவே முடியல. அதான் நான் சொன்னேன், பல தியாகங்கள் நமக்கு தேவை இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால், நீங்க அந்த உங்களுடைய வாழ்க்கை முறைமையை மாற்ற வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஆண்டவர் என் கூட பேசணும்னா, அது அது நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்க. இன்னைக்கு ஜெபம் என்பது நம்ம நம்ம வாழ்க்கையை சார்ந்து நம்ம எப்படி வாழ்றோம். இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம பேசணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, யோசுவால ஒரு வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவுல தேவன் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கும், நம்ம ஆண்டவர்ட்ட பேசுவதற்கும், ஜெபம் பண்ணுவதற்கும், பைபிளை வாசிப்பதற்கும் நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகணும். அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம நம்ம நிறைய டைம் போயிட்டு எடுத்த உடனே உட்கார்ந்துட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசணும், ஆண்டவர் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நாளைக்கு நமக்கு தோல்வியில முடிந்து விடுகிறது. ஆண்டவர் யோசுவா தெளிவா சொல்கிறாரு, நீ என்னை ப்ரிப்பேர் பண்ணு, நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நாளைக்கு நான் அற்புதங்களை செய்றேன். மோசே மோசே வனாந்தரத்துல ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது சொல்றாரு, நீங்க எல்லாம் 3 நாள் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார், அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. 3 நாட்கள் நீங்க அசுத்தமானதை செய்யாதிருங்க, தள்ளி இருங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, கர்த்தர் உங்களோட பேச போகிறார் என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ தேவன் நம்மோடு பேசுவதற்கு நமக்கு ஒரு ஆயத்தம் வேணும். நம்ம கொஞ்சம் ரெடி ஆகணும். இல்லாம அப்படி ரெடி ஆகும்போது தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியும். எப்படி ரெடி ஆகுறது? நான் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு, நான் ஆண்டவர் என்ட்ட பேசணும்னு நினைக்கிறது நம்ம ஆண்டவரை மட்டுப்படுத்துறது போல இருக்குங்க. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இன்னொன்னு, அவர் சொல்ல விரும்புகிறதை நம்ம புரிந்து கொள்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி வேணும். நம்ம ப்ரிப்பேர்டா இல்லன்னா, நம்மளால அவர் என்ன சொல்ல வருகிறாரோ, அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இன்ஃபாக்ட் ஆண்டவர் நம்மட்ட நெறைய முறை பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாருங்க. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ட்ட பேசவே இல்ல, ஆண்டவர் என்ட்ட பேசவே இல்ல. என்னல்லாம் மத்தவங்கட்ட தான் பேசுறாரு, என்ட்டலாம் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, அவர் ஒவ்வொரு நாளும் நம்மட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்றார். எப்படியாவது அவருடைய மன விருப்பத்தை நம்மட்ட சொல்லணும், இல்ல நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ முறை நம்மட்ட அவர் பேசுவதற்கு அவர் நமக்கு பல முறை நமக்காக வெயிட் பண்றார். ஆனா, அத கேட்கறதுக்கான திறன் நம்மிடத்துல இல்ல. ஏனென்றால் நம்ம லைஃப்ல உள்ள நம்மளுடைய கவலைகள் எல்லாம் நமக்கு வேற கவலை. ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்ல. அவர் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிறார். நம்ம சம்மந்தம் இல்லாம இன்னொரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம கேட்கிறது ரொம்ப கடினமா இருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயத்தை அவருடைய இருதயத்துக்கு நேராக நம்ம அலைன் பண்ணணும். இப்ப நான் அதனால தான் சொன்னேன், தேவனை தேவனுடைய வார்த்தையை நான் யாத்திராகமம் நான் 19வது அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல நான் சொல்றேன். மறுபடியும் புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். ஆ 9வது வசனத்துல வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அவர்கள் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றா, மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்திலிருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவிகளிடத்தில் சேராதீர்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. ஜனங்கள் பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையில இறங்குறாரு. ஆஹ் எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் அப்படின்னு. அப்போ இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்கள் கேட்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிப்பரேஷனை செய்யறாரு. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாள் 3 நாள் ப்ரிப்பரேஷன். ட்ரெஸ்ஸை கழுவணும்,
பரிசுத்தமா இருக்கணும், தப்பானதை செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அழைத்து கொண்டு போகிறார். இது பழைய ஏற்பாட்டு காலம். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலயுமே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வஸ்திரங்கள் எல்லாம் துவைக்கிற அப்படிலாம் இல்ல. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, யாருடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள நான் கேட்பேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதுங்கிறது வந்து அதுக்கு ஒரு அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஈஸி தான். பட் அத நம்ம கரெக்ட்டா செய்யும்போது ஈஸி. ஏனோ தானோ என்று செய்யும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். இப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கோ, அவருடைய சத்தத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு எந்த தேவ மனிதன்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதிக நேரம் காத்திருந்திருப்பாங்க. ஒரே நாள்ல டக்குன்னு அவங்களுக்கு அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் நெறைய பேர் சொல்றாங்க. அவங்கட்ட போய் எப்படி ஆண்டவர்ட்ட உங்களுக்கு இவ்ளோ ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள்ல அவங்க டக்குன்னு தீர்க்கதரிசியா மாறியிருக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு பல நாள் கண்ணீர் ஜெபம், பல நாட்கள் அவங்களுடைய ஏக்கங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி யார் கிரயம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, அவர்களால் மட்டும் தான் தேவனோடு பேச முடியும். நம்ம நெனைக்கிறோம், நான் இப்ப உட்கார்ந்தேன்னா ஆண்டவர் என்ட்ட உடனே பேசணும். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் ஒண்ணு கேட்பேன், ஆண்டவர் உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. தேவன் நம்மோடு பேசுவதற்கு நம்ம கொஞ்சம் கரையும் செலுத்தணும். கொஞ்சம் நேரத்த செலவு பண்ணணும். கொஞ்சம் விஷயங்கள நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உலக வழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டே தேவனோடு இருக்க முடியாதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா, நம்ம உலக வழக்கத்தின்படி உலகத்துல மற்றவர்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு, அவனைப் போல நான் இருப்பேன், அவனைப் போல நான் என்ஜாய் பண்ணுவேன், அவனைப் போல நான் தூங்குவேன், எந்திப்பேன், எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர்ட்ட வந்து பேசணும்னு நினைப்போம்னா, அது பேச முடியாதுங்க. மோசே ஆண்டவர்ட்ட சொல்றாரு, மோசே நீ மலைக்கு வா அப்படிங்கிறாரு. மோசேக்கு மட்டும் ஆண்டவர் எப்படி பேசுறாரு? உடனே எல்லாம் பேசல. மோசே இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவனும் பல நாட்கள் காத்திருந்தார். சீனாய் மலையில இருக்கும்போது 7ஆம் நாளிலே கர்த்தர் மோசேயை கூப்பிட்டாராம். அப்ப 6 நாள் மோசே காத்திருந்திருக்கிறார். 7ஆம் நாளில் தான் கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டாயிருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசிகளும் அப்படிதான். எரேமியா தீர்க்கதரிசி எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எரேமியா தீர்க்கதரிசனத்துல வந்து கேட்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கேட்க வரும்போது, எரேமியா தீர்க்கதரிசிக்கு 10 நாட்கள் கழித்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. சோ நம்மளாம் தீர்க்கதரிசிகள்லாம் ரொம்ப ஈஸி. உடனே உடனே ஆண்டவர் அவங்கள்ட்ட ரிப்ளை குடுத்துருவாரு. உடனே உடனே அவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர்கள் பல நாட்கள் காத்திருந்தார்கள். பல நாட்கள் ஜெபத்துல இருந்தாங்க. பல நாட்கள் உபவாசத்துல இருந்தாங்க. இப்படி இருந்துதான் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பெற்றார்கள். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு நம்ம உலக வழக்கத்தின்படி வாழ்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திக்கிறோம், டிவி பார்க்கிறோம், மொபைல் நோண்டுறோம், எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறது வந்து ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர்ட்ட நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனாலும் இந்த தேவனோடு அந்த கான்வர்சேஷன் அவர் என்ன விரும்புகிறார்? நான் அவர்ட்ட பேசுறது, அந்த உறவு வருவதற்கு டைம் எடுக்குங்க. எனக்கும் ஒரு ஒரு திருமணத்துக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 பெண், ஒரு ஆண் திருமணத்துல இணையறாங்கன்னா, திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ பிரச்சனை கிடையாது. ஆனா திருமணம் ஆகும்போது உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகத்தான் செய்யணும். அந்த உங்களுடைய துணைக்கு ஏற்ற விதமாக, இல்ல நீங்க போகிற இடத்துக்கு விதமாக, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள அடாப்ட் பண்ணிக்க தான் செய்யணும். உங்க மனசுல பல ஆசைகள் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க காலைல 10 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க. ஆனா திருமணம் ஆன பிறகு காலைல எந்திரிச்சு தான் ஆகணும். அதுவரைக்கும் நீங்க சமைச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா திருமணம் ஆன பிறகு சமைக்க வேண்டியது இருக்கும். ஒரு சாதாரண உலக உறவுக்கு நம்ம இத்தனை விஷயங்களையும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்குது. தேவனோடு நம்ம ஒரு ஒப்பந்தத்துல வர்றோம். உடன்படிக்கைக்குள்ள வர்றோம். தேவன் நமக்கு மணவாளனா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது, ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு உறவுக்கு நம்ம இத்தனை விஷயங்களை நம்மை மாற்றிக் கொள்கிறோம். அப்போ நம்ம தேவனுடைய உறவுக்குள்ள வரும்போது, தேவனோடு நம்முடைய மணவாளனோடு நம்ம வரும்போது, அவருக்கு ஏற்ற விதமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிடிக்காத விஷயங்கள். இந்த விஷயத்த பிடிச்சா, நம்ம ஆண்டவரோட உறவுக்கும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அந்த விஷயங்களை விடணும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த விஷயத்த விடணும். இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ நம்ம பண்ணும்போதுதான், நம்ம ஆண்டவருடைய சிந்தைகளை, ஆண்டவர் நம்மோடு பேசுவதை இன்னும் தெளிவாக நம்மால புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு சைடு பாவமும் செய்வேன், ஒரு சைடு என் இஷ்டப்படியும் நான் வாழுவேன். ஆனா கர்த்தர் என்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா,
நீங்க அதற்காக எதையுமே இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இன்னைக்கு தேவ மனிதர்கள் தேவனோடு பேச வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணுங்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டுட்டு வந்தாங்க. தேவ சத்தத்தை கேட்பதற்காக, தேவன் என்னோடு பேசணுங்கிறதுக்காக எத்தனையோ சாக்ரிஃபைஸ பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனை பின்பற்றுவது என்பது தியாகம் தியாகம் நிறைஞ்ச ஒரு விஷயம். நீங்க உங்க கணவனுக்கு நீங்க திருமணம் ஆகும்போது ஒரு பெண் பல தியாகங்களை செய்துட்டு வர்றா. அவ குடும்பத்தை விட்டுட்டு வரணும், சில நேரம் அவங்களோட வேலையை விட்டுட்டு வரணும், சொந்த ஊரை விட்டுட்டு வரணும், இதுவரைக்கும் அவளுக்கு இருந்த எல்லா கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வரணும். ஒரு திருமணம், ஒரு உலக பிரகாரமான திருமணத்துக்கு ஒரு பெண் இவ்வளவு தியாகங்களை செய்கிறாள். அவளுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த திருமண பந்தத்துல இணையறாள். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவரோடு கூட இறைக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம விடுறதுக்கு தயாரா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உலக பிரகாரமாக ஒரு ஒரு மணவாளனுக்காக நம்ம இத்தனை விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது, அவங்க நம்மள நல்லா பார்த்துப்பாங்களான்னு தெரியாது, அவங்க நம்மளை நேசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் நம்ம உலக பிரகாரமா எடுக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக நம்ம எந்தெந்த விஷயங்கள் நமக்கு பிடிச்சதை விட்டுட்டு வரோன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கலைங்க. அப்ப நான் அதை விடணுமா விடக்கூடாதா? உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்காக நம்ம இவ்வளவு பண்ணும்போது, என் ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு, என் ஆண்டவரோடு நான் இணைவதற்கு, ஆண்டவரோடு நான் பேசுவதற்கு, நான் எத்தனை காரியங்களை நம்ம இழக்க வேண்டி இருக்கிறது, எத்தனை விஷயங்களை நான் விடணும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க ஆண்டவருக்காக சில விஷயங்களை தியாகம் செய்யும்போது, ஆண்டவரோடு நம்ம நெருங்குறோம். ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் தெளிவா கேட்கிறோம். அவரோடு நம்ம தினமும் உறவாடுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் என்ன என் இஷ்டப்படி வாழ்வேன். ஆனா நான் என்ன கேட்டாலும் அவர் எனக்கு செய்யணும். நான் என்ன சொன்னாலும் அவர் எனக்கு பதில் தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க. இன்னைக்கும் தேவ மனிதர்கள், நான் எல்லாருடைய மிஷினரிஸோடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்த தேவ மனிதர்களுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர்கள் தேவனோடு பேசுவதற்கு எத்தனை காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில விட்டு கொடுத்தார்கள், வேண்டான்னு விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம படுத்து கிடந்துட்டு கர்த்தர் என் கூட பேசணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இருந்த இடத்துல இருந்துட்டே ஆண்டவர் என் கூட பேசணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவருக்காக கொஞ்சம் இறங்கி வாங்குங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறார்ல. இன்னைக்கு ஆபிரகாம், தேவன் நம்மள எல்லாரையும் நேசிக்கிறார். அன்கண்டிஷனலா நேசிக்கிறார். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அவரு அவருக்கும் நமக்குள்ள அந்த உறவு தொடரணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே அவர் விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் நம்ம ஒரு சீப்பா காலுக்கு அடியில போட்டுட்டு நம்ம அவரை அப்படி நம்ம பேசலாம்னு எதிர்பார்க்க கூடாது. ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆபிரகாம் தேவனையும் ரொம்ப நேசிச்சார். ஆபிரகாம் தேவனுக்காக தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சொந்த வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆனாலும் தேவன் ஆபிரகாம்ட்ட அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் வைக்கிறார். என்ன எக்ஸாம்? உன் பையனை நீ பலியிடு அப்படிங்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர்ட்ட எப்படி சொல்லியிருக்கிறார்? ஆண்டவரே, உங்களுக்காக தானப்பா இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ நான் பண்ணேன். என் சொந்த ஊரை விட்டுட்டு வந்தேனப்பா, என் தகப்பன் குடும்பத்தை விட்டுட்டு வந்தேனே, இதுக்கு பிறகு நான் என்ன உங்களுக்கு செய்யணும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஆபிரகாம் கேட்கல. சரியா ஆண்டவரே, இன்னும் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையா இருந்ததுன்னா அதையும் செய்யறேன். அழகான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், எமில் ஜெபசிங் அவங்களுடைய பாடல். உம்மை போல் யார் உண்டு இயேசுநாதர், அந்த பாடுதலை உம்மை போல யார் உண்டு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 3வது ஸ்டான்ஸா வரும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் பார்த்தாரு, உங்களுக்காக நான் என் தேசத்தை விட்டு வந்தேன், உங்களுக்காக நான் என் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்தேன், உங்களுக்காக நான் முகம் தெரியாத ஒரு தேசம், பாஷை தெரியாத ஒரு தேசம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் ஆண்டவரே. ஆனாலும் இன்னும் எனக்கோ உங்களுக்கோ நடுவுல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஈசாக்கு உங்களோட பேசுவதற்கு எனக்கு தடையா இருந்துச்சுன்னா, ஈசாக்கு என் குமாரன் தான், என் நேசகுமாரன் தான். ஆனா அவன் நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்தா அந்த ஈசாக்கே நான் வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிற. இன்னைக்கு பாருங்க, தேவ மனிதர்கள் தேவனோடு இருப்பதற்காக, தேவனுடைய தேவனோடு நடப்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்கிறார்கள் என்பதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மள ஆபிரகாம் மாதிரி சோதிப்பாரான்னா தெரியல. ஆனா நம்ம யாரும் நம்முடைய பிள்ளைகளை போய் பலியிட வேண்டாம். ஆனா எத்தனையோ தேவையற்ற காரியங்களை நம்ம இன்னைக்கு செய்யாமல் இருந்தாலே போதும். எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குற நேரத்தை எடுத்து அதை மாத்திட்டு ஆண்டவர் கொடுத்தாலே போதுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்மளால தெளிவா கேட்க முடியும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரங்களை செலவழிக்கிறோம். யூடியூப்ல, ஆஹ் டிவில, நியூஸ் பாக்குறதுல, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்தை, அந்த நேரத்தை கொஞ்சம் மாத்தி
அந்த நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு கொடுத்தாலே நம்ம எத்தனையோ முறை ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டு இருந்திருக்கலாம், ஆண்டோரோட நம்ம நெருங்கி இருந்திருக்கலாம். யாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுங்க. பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் ஆண்டவர் பேசுவார். இல்ல ஏதோ குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் தான் தேவன் பேசுறது கேட்க முடியும். நம்மளால கேட்க முடியாதுன்னா நம்ம சோம்பேறிகளா இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு கடை இருக்கிறதுலே ரொம்ப மோசமான, எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு அறிவே கிடையாது, இல்ல நான் ரொம்ப பெரிய பாவி அப்படின்னு சொன்னா கூட எல்லார் இடத்துலயுமே ஆண்டவர் பேசுவதற்கு தயாரா இருக்கிறார். ஆனா நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோமாங்கிறது தான் மேட்ரு. நம்ம கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்ல. எனவே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே நான் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன சொல்லணுமோ அத சொல்லிருங்க. என்னாலலாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னு போயிடுறோம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைய நம்மளால கேட்க முடியலங்க. நான் சொல்றேன், எத்தனையோ தருணங்கள் நமக்கு இருக்குதுங்க. ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியுங்க. பைபிள் கையில இருக்குதுங்க. இன்னும் கர்த்தருடைய வார்த்தைய நம்மளால கேட்க முடியலன்னா, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம தான் பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க நேரத்தை கர்த்தரிடத்துல பேசுறதுக்கு செலவு பண்ணுங்க. சரி, ஒரு பாயிண்ட் நேரத்தை செலவு பண்ணணும். இன்னொரு பாயிண்ட், ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் யார்கிட்ட ரொம்ப பேசுவார் தெரியுமா? அவருடைய மனதின்படி வாழ்கிறவர்கள்ட்ட அதிகமா ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர், இந்த விஷயம் உங்க லைஃப்ல நான் செய்யறது உங்களுக்கு பிடிக்கலையா, அதை நான் மாத்திடுறேன். இந்த பாக்குறது உங்களுக்கு பிடிக்கல, இந்த ஷோ ஏதோ ஒரு ஷோ நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஷோ உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த ஷோ நான் இனிமே பார்க்க மாட்டேன். இந்த வார்த்தை, இந்த பேசுறது, நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த லாங்குவேஜை நான் மாத்திக்கிறேன். இந்த மாதிரி மனிதர்களை நான் தேவையில்லாம பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா, அதை மாத்திடுறேன். இந்த மாதிரி யார் தேவனுக்காக முடிவுகள் எடுக்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களிடத்துல தேவன் அதிகமாக பேசுவார். நம்ம இந்த மாதிரி விஷயங்களே செய்யாம, ஆண்டவர் என்கிட்ட பேசல, ஆண்டவருடைய சத்தத்தை என்னால கேட்க முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால பைபிள் வாசிக்க முடியல. ஏங்க பைபிள் வாசிக்க முடியல? ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழல. ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம வாழல. அதனாலதான் நமக்கு பைபிள் வாசிக்கும் போது அவ்வளவு வெறுப்பா இருக்கு. ஏன் நம்மளால ஜெபம் பண்ண முடியல? ஏன்னா நம்ம உலகத்தின் பாதையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு ஜெபம் ஓட மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இது ஈஸியா ரீசன் சொல்றோம். என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா படுத்து தூங்கிடுறோம். ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியலன்னா தப்பு உங்ககிட்ட இருக்குது. அதை முதல்ல உணரணும். எந்த விஷயத்துல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான் தப்பு பண்றேன், அதை மாத்துங்க. மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் வரும். ஆட்டோமேட்டிக்கா பைபிள் வாசிக்கிறதுக்கான ஒரு கிருபை கிடைக்கும். இதெல்லாம் நாம செய்யாம ஈஸியா ரீசன் சொல்லிட்டு என்னால வாசிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். தயவு செஞ்சு யாருங்க கஷ்டப்பட போறா? ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு எத்தனையோ தருணத்தை நான் உனக்கு கொடுத்தேன், நீ மனம் திரும்புறதுக்கு உனக்கு உனக்கு மனமே இல்லாம போயிடுச்சு. உன் கையில பைபிளை கொடுத்தேன், வாசிக்கிறதுக்கு நீ முடியல. எத்தனையோ முறை நான் உன்கிட்ட இதெல்லாம் செய்யின்னு சொல்றதுக்கு நான் வந்தேன், என் வார்த்தையை கேட்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லாம போச்சு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிற விதமாய் நம்ம வைத்துக் கொள்ள கூடாதுங்க. இன்னைக்கும் ஆண்டவர் சார், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் கூறுகல, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகும் இல்ல. அவ பிரச்சனை என்ன? நம்முடைய பாவங்கள் தான் அவர்கிட்ட நம்மகிட்ட சேர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நினைக்கிறீங்க முழங்கால் போட்டோன்னு நான் ஜெபம் இல்ல. உங்க வாழ்க்கையை மாத்துனாதான் உங்க ஜெபம் ஓடும். இல்லைன்னா 5 நிமிஷத்துல ஜெபம் டயர்ட் ஆயிரும். இல்லைன்னா மாம்சத்துலதான் நீங்க ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு நேரத்தை பார்த்துதான் ஜெபம் பண்றோம். சந்தோஷமா ஜெபம் பண்ணலையே, கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றோம். காரணம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கை மாறல. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் போது, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ சில முடிவுகள் எடுக்கும்போது, ஜெபம் நிறுத்த முடியாத ஜெபமா போகும். நம்முடைய ஜெபம் ஆண்டவர் நம்மோடு, அது ஒன் வே கான்வர்சேஷனா இருக்காது, டூ வே கான்வர்சேஷனா இருக்கும். நம்ம பேசும்போது அங்க இருந்து பதில் கிடைக்கும். இன்னைக்கு நிறையவருடைய ஜெபம் ஒன் வே ஜெபம் தான். இங்க இருந்து மட்டும்தான் போகும், அங்க இருந்து எதுவுமே வராது. எனவே உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டீங்கன்னா மாத்துங்க. வீணாக நேரத்தை போன்லயோ, டிவிலயோ, தேவையற்ற விஷயத்திலயோ, போன்ல பேசுறதுலயோ செலவழித்துக் கொண்டிருந்தீங்கன்னா மாத்துங்க. இதெல்லாம் செய்யும் போது உங்க வாழ்க்கையில அதிகமான நேரம் நீங்க ஜெபம் பண்ண முடியும். அதிகமாய் வேதத்தை வாசிக்க முடியும். அப்படி ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் நீங்க செய்ய முடியும் போது என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை தெளிவா கேட்கும்போது என்ன தெரியும்? நம்ம அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு, ஜெபம் பண்றோம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு போறோம், உபாச கூட்டத்துக்கு போறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது.
எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனுடைய வார்த்தையை என்னால கேட்க முடியும், அவரினோடு பேசுவதை என்னால உணர முடியும் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியலன்னா நம்ம இன்னும் சரியான ஒரு கிறிஸ்தவனை மாறவில்லை. நம்ம எல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள் தான். எனவே அவர் பேசுவதை நம்ம கேட்கணும்னா அதற்கான கிரயத்தை நீங்க கொடுங்க. சும்மா நான் உட்கார்ந்து வருவேன், உட்கார்ந்த உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசணும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. அதிக நேரம் காத்துருங்க. ரெண்டாவது, அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்னலாம் இருக்குதோ, உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல எந்தெந்த விஷயங்கள் தடையாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தூக்கி எறியுங்க. கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அவர் பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது ரொம்ப அவசியம். கர்த்தர் யாரோ ஒருத்தங்க எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கும், ஆண்டவர் நேரடியா உங்களுக்கு சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுவரைக்கும் நீங்க அடுத்தவங்க மூலமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. இனிமே நீங்க ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட டைரக்டா பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட டைரக்டா பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.